இருப்பது இங்கே பொருளும் நிறைந்தவள் விளைந்த காடு பொருளும் நிறைந்தவள் பொய்யில் விளைந்த காடு எள்ளும் கலத்தும் நிறைந்தவர் இறைவள் திகழும் வீடு எள்ளும் எழுத்தும் நிறைந்தவள் இறைவள் திகழும் வீடு அந்த தெய்வம் இருப்பது அது தெய்வம் இருப்பது இங்கே ஆடை அணிகள் ஆடம் பருங்கள் ஆண்டவள் விரும்புவதே ஆடை அணிகளன் ஆடம் பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணோம் இங்கொரு கண்ணோம் ஆளையே வழிபாடில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை இசைகள் கலைகள் கவிகள் மணலை மொழிகள் இறைவன் முன்னே இசையில் கலையில் கவியின் மழலை மொழியில் இறைவன் பொழுது இதுதான் தெய்வம் என்பதை உணர்ந்தாள் ஏற்கும் உணர்ந்து கொண்டு இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் நமது தொண்டு அந்த தெய்வம் இருப்பது அது வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே எல்லோருக்கும் வணக்கம். பேரன் போன்ற பெரியவர்களே, பெரும் மதிப்புகளே, தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மற்றும் மன்னிப்பு நாக்குடி மாபெரும் விவசாய பெருகுடி மக்களே, மற்றும் நடிச்சங்களே, காலையில் காடு என்று மாலையில் விடு திரும்பும் விவசாயிகளே, அந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சேத்தின் திருவாவும் வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் திருவாவும் நடிகர் திருவாவும் அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் சிறந்த நாடக அமைப்பாளர் சிறந்த சிரிப்பு நடிகர் அருமை சகோதரர் அக்கியம்பட்டியைச் சேர்ந்த கலைமூர்த்தி அவர் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து அம்மாப்பா மூன்றெழுத்து அம்மாப்பா பெறும் போகம் மூன்றெழுத்து அந்த போத்தின விளையின் சுகம் மூன்றெழுத்து அந்த சோத்தினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து இந்த உயிர் புரிந்து கொள்ளும் உடல் மூன்றெழுத்து அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து தமிழ் மூன்றெழுத்து தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து பெண்மை மூன்றெழுத்து பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து ஆண்மை மூன்றெழுத்து ஆண்கட்கு வித்தை மூன்றெழுத்து அந்த வித்து தரும் வீரம் மூன்றெழுத்து அந்த வீரமுகம் களம் மூன்றெழுத்து இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து எல்லா வீரர்களுக்கு பொதுவா அன்பு மூன்றெழுத்து அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் தேர்ந்து கூறும் நன்றியும் 3 எழுத்து என்பதை கூறி எனது பணியை தூங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடே நல்லா இருக்குமா, அதே போல் ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள நாட்டாமை இப்படி முக்கியத்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதே போல் ஒரு குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதே போல் நாங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பை உண்டு. இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே என்று கூறி வாழ்த்தி தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவகிற்று கருவாகி
ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசந்திரனேர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணமும் பாடி ஒரு வனத்தின்றை தாளாட்டே கண்ணம் பாடி என கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் வெற்றி அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கல்லறையில் கொள்ளிடத்தில் காணுமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாள் எல்லோருக்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே மகளே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் அங்கே கண்ட முன்னாடி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாது சமுதாயம் காணு என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா கொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாழு வேலை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடி வேளை மலர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த இன்ப சுயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை இப்படி அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாடு காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் மிஞ்சி இருக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நதியை போலே நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் அமைந்திட வேண்டும் வான போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வான போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட
அமைந்திட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அப்படின்னா பக்க மேளம். ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பு அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி ராஜாவா. ஆமாம். இரண்டாவது பக்க மேளம். இன்னைக்கு வந்துக்கூடிய பக்க மேளம்லாம் பக்கா மேளம் தான். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகனுக்கு முகம்பாக்கு கண்ணாடி யாருன்னா அந்த ரசிகர்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிப்பாங்க. உள்ள பெரும் கோவில், ஊருடைய ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவது போல நம்ம உள்ளந்தேன் பெரிய கோவிலா, இந்த ஊரோட பெரிய ஆலயமா, தெல்லனை கற்றவனுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவதை போல இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து, அதே போல ஐயாவையும் பெருமாளையும் தெய்வமாக நினைத்து, இதோ எந்த தெய்வம் பொன்னாளே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக, இதோ எந்த தெய்வம் பொன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறாள், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவள் பூவிரியும் தோலகிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். அவள் பூவிரியும் தோலகிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இணைப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான்,
என்ன கை தட்டலாமே போய் சொல்லுங்க. இருந்தாலும் அருமையான இடம். கண்ணாலே காம்பதும்பை, காதாலே கேட்பதும்பை, தீர விசாரிப்பதை மெய்யென்பார்கள். அதுபோல உள்ளே இருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியைப் போல் மாயை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேலமுடைத்து, சோழ வளநாடு சொருடைத்து, பாண்டிய நாடு முத்துளித்து என்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆன்றோர்கள் நல்ல அறிவாளிகளும், சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் உன்மதிப்பு அகில் நாட்டில் என்று கவிஞன் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடம். அதனாலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இந்த ஊருக்காக கொடுத்தார் என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக ஹலோ 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 கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். மண்குடிதை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மண்குடிதை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா இலை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் எடுத்துக்கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் மாட மாட சிலர் மாட மாட ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அடி நிறையே பொருள் இருக்கும், அணு நிறையே இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து ஒருபோதும் தெய்வம் மறுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தார்
ஊருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். சந்தோஷம். இருந்தாலும் இந்த ரம்மியமான வளர்ந்தான் நம்ம நாரதர் தெரிவித்த அனுபவம் அடரா எத்தனை எத்தனை வளமுறைந்த கண்ணைக்கு ஒரு வண்ண காட்சிகளும், அதிலும் வளர்ந்து விழுந்து தோண்டோடும் நீரோடைகளும், அதன் இரு மரங்கள் வளர்ந்து பத்து குளங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும், முல்லை மல்லி திகிலன் போன்ற மணக்கமல மலர்கொடிகளும், அதன் அருகில் அந்திதாய் நேரத்தில் அகழ் விளக்கு போல் காத்தி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும், அதன் இடையிடையே ஓங்கரத்தோன்றிங்கிற பாடும் வண்டினங்களும் மற்ற மான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்கடரா என்ன அழகு இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்து ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சத்தம் வருமே. ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று வள்ளி இங்கே ஆயலோட்டி கொண்டிருக்கிறாள். இந்த பெண்ணுடைய சாரீரமே இவளை இனிமையாக இருந்தால் சரீரம் எப்படியோ இவளையும் இவளது அழகையும் எப்படி இசைப்பாட வேண்டும் என்றால் வள்ளி இங்கே ஆலோலம் பாடியதால் நாமளும் ஒரு ஆலோலம் என்ற விருத்தத்தை பாடி ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை தினை மீது வைத்தேன் சிங்காரிதல்லை சிங்காரி ஆலோலம் என்று குரல் காட்டியத அரும்புணத்தே சேலோடுகளை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து காலோடு கால் சேர்த்து காலோடு கால் சேர்த்து அனுராக போக களவு செய்தார். அனுராக போக கலவி செய்தார். அது பாலோடு சேர்ந்து பழம்போல் தித்திக்கும் பண்புறவே பாலோடு சேர்ந்த பழமால் தித்திக்கும் பண்புறவே பண்புறவே இவளல்லவா இதய ராணி, இவளல்லவா இதய ராணி, என் இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளமே நீ. இவளல்லவா இதய ராணி, இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளமே இவளல்லவா 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 இதய ராணி. தவமேவோ புனித பணிதையை காணே. தவமேவோ புனித பணிதையை காணேன், ததிபதியாக்கிட நான் என்னும் கொண்டே. அதிபதியாக்கிட நான் எண்ணம் கொண்டே. இவளல்லவா இதய ராணி, என் இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளமே. இவளல்லவா இதய ராணி.
கரங்கள் அணைக்கைய வேலை துடிக்குது கரங்கள் அணைக்கைய வேலை தடுக்குது உள்ளம் மறக்காத நாளும் துடிக்குதல் கரங்கள் அணைக்கைய வேலை தடுக்குது உள்ளம் மறக்காத நாளும் சிறப்பாக வாழும் பொற்காலமும் இருக்கு சிறப்பாக வாழும் பொற்காலமும் இருக்கு சிறப்பாக வாழும் பொற்காலமும் இருக்கு சிறப்பாக வாழும் பொற்காலமும் இருக்கு சீக்கிரம் அழகி பார்ப்பதே கணக்கு சீக்கிரம் அழகி பார்ப்பது கணக்கு இவளல்லவா இதய ராணி இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள மேனி இவளல்லவா இதய ராணி ராணி அப்படிங்கிற பக்க மேளம் இருந்தாலும் இவள் அழகை தட்டி வெளுத்து பார்த்தாள் தேவமது உருவசியா தேனொழுக தீங்கனியா அல்லது செம்மாதுளை ரசமுழுகும் மதிக்கிண்ணமா மாலை நேர சிவாடு காண கரங்கோயிலா அல்லது கார்கால நடனம் ஆடும் காண மயிலா அற்புதத்தில் அற்புதல் இவள் அழகை இவள் ஒரு சிப்பி செதுக்காத பொருட்சிலை கற்பனைக்கு மட்டாத காவியம் விற்பனரும் போட்டும் அற்புதம் இந்த நிலவும் காணாத சந்திரோதயம் இவ்வளவு மலைமகளை மிஞ்சிய மாய விழியாள் அலைமகளும் பார்த்து நாணத்த கழக ஒளியாள் இந்த கலைமகளும் காணாத கனிமொழியாள் மொத்தத்தில் இவளையும் இவளது அழகையும் எப்படி இசைவாட வேண்டும் என்றால் அவள் ஒரு நவரச நாடகமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆகையாள் ஹலோ அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதைகள் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் இவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதைகள் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் இவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் மரகத மலர் விழும் பூங்கொடி மழலை பேசும் பைங்கிளி மரகத மலர் விழும் பூங்கொடி மழலை பேசும் பைங்கிளி நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் இரவில் ஒளிவிடும் மாணிக்கம் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் குறுநகை கோலத்தின் தாமரை கோடை காலத்தில் வான்மழை குறுநகை கோலத்தில் தாமரை கோடை காலத்தில் வான்மழை கார்த்திகை தேர்களில் தீபங்கள் கார்த்திகை பெண்களில் தீபங்கள் கண்ணில் தோன்றும் கோலங்கள் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நான்
அவள் ஒரு நவரச நாடகம். ஆனந்த கவிதைகள் ஆடையும் தழுவிடும் இனங்களில் மாறிடும் தமிழும் இவளும் ஓரினும் அவள் ஒரு நவரச நாடகம். யாருமே கைதட்டுற மாதிரி இல்ல. போதுவா அந்த பிள்ளைய காப்பாத்துறது எனக்கு வேலையா? எல்லாருமே வாயா. இங்கு மனோருக்கான நீங்களே என்ன வார்த்தை சொல்ற? இவர் உன்னை கட்டி பிடிக்கிறாரு, நீ தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வாடாங்கிற. கஷ்டமா இருக்காதா? தேங்காய் எதுக்கு? தலையில ஊத்தி வச்சு கொளுத்துற. அது எரியாது எப்படி ஒண்ணும். சரி சரி, என்ன பெட்ரோல் டீசலா? போடு போடு போடு. மான்களே உன் மனோரக்கான நீங்களே வாங்க மச்சான் வாங்க வாங்க வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க உங்க வழிய பார்த்து போங்க. ராத்திரி ஃபுல்லா நாங்கள் ஆச்சுட்டோம். நீங்க ஆயிங்க யார? ஏய் யாரையா சொல்லியா? போடு போடு போடு. சரி இப்போ நான் ஆடணுங்கிறீங்க. ஆடு ஆடுங்க. சரி விடுங்க. போடு 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 போடு. அப்பமா டக்குன்னு நாத்து ஆச்சுடுவாங்க. ஏறாத மலை மேல இழந்த வலுத்திருக்கா, இழந்த வலுத்திருக்கா, பழுத்திருக்கு பழுத்திருக்கு. இதுல நான் ஏறி அத்தோட அந்த புள்ள லாரி சொல்லட்டா சொல்லட்டா உளுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்ச கண்ணுகளா எந்த ஓட்டு பொண்ணுகளா உண்மையை சொல்லட்டா கண்ணங்கரத்தை கிளை கேச்சனுக்கா கொட்டு கூட கனகத்தப்ப கோயில ஏச்சனுக்கா கொட்டு கூட உருட்டு முளைக்காயில ஏச்சனுக்கா கொட்டு கூட உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் தரமாடி ஏச்சனுக்கா கொட்டு கூட உள்ளமெல்லாம் தரமாடி சொல்லட்டா ஏப்பா இப்போ உண்மையை சொல்லட்டா, அங்கே நடந்த சம்பவம் இங்கே நீ அங்கே வண்டி எடுத்துட்டு அங்கே இது என்னமோ நடந்திருக்கு சொல்லட்டா.
யாரையா நீ அப்ப வந்துருங்க. இப்ப எனக்கு தெரியாது உனக்கு. இதானே. இப்ப பாரு எனக்கு தெரியும் பாரு உனக்கு. நீ மத்தியானம் ஒரு நாள் ஏய், ஏய். என்ன யார் தெரியுது அப்ப தெரியுது. யாரு யாரு என்ன தெரியுதா இல்லையா? இதானே வள்ளி. இது இல்ல, இது வள்ளியா? வள்ளியா சொல்லட்டா? வள்ளி. அங்க வண்டி எடுத்துட்டு மத்தியானம் ஒரு நாள். அப்ப இது குள்ளி. இப்ப பாரு கரெக்டா வள்ளி இல்ல. வள்ளி இல்ல. குள்ளி தானே. அப்ப வள்ளி எங்க? உள்ள இருக்கு. அதே ஆக்கே போயிருக்கா பாத்துட்டாப்ல அதான் சொல்லிருக்காரு. இல்ல இல்ல அப்படி இல்ல, இது வேற விஷயம். மாப்ள மாப்ள இது இது என் தங்கச்சி இல்ல. இதுவா? ஏய் ஓ தங்கச்சி இன்னும் ஆவுன்னு இழுத்து பிடிச்சி அப்ப ஓன் தங்கச்சி உள்ள இந்த பாரு சொல்றேன். தங்கச்சி நான் பாக்குறேன். வாடா செல்லம். மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, மனதோடு மனம் விட்டு பேசி பாருங்க. இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ரோகரா. மனதோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத விலைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது எப்படி? அப்படியா? தீராத விலைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. வெற்றி வேல் முருகனுக்கு. பார்வதிய சிவனாரு முதுச்சமலை அந்த பாம்பாட்டு சித்தர் வந்து மலை அப்படித்தான் இருக்கு இப்ப நிலைமை. அவ்வளவுதான். பார்வதீஸ்வரர் முதுச்சமலை பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்சமலை முக்தி பெற முடிவர் எல்லாம் சுத்திய மலை. எத்தனையோ முடிவர் எல்லாம் சுத்திய மலை. அட நாராயணா நாராயணா. இதை எத்தனையோ முடிவர் எல்லாம் சுத்திய மலை. பொறாமையா இருக்கு. கொஞ்சம் வாய்க்க. எத்தனையோ முடிவர் எல்லாம் சுத்திய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்கு தந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை நம்ம எல்லோருக்கும் சொந்த மலை. அப்ப வச்சுக்க வேண்டியது. தாக்கு 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 புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. நல்ல பாட்டு படிக்குமான பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. பாட்டுக்கு படிக்குமான பாடிதானுங்க. தமக்கட பாண்டியாலோ தமக்கடி பாயாலோ கிட்ட பாண்டியாலோ சொல்லவா? பாயாலோ. சொல்லவா? ஓ சிங்கா ஓ சிங்கி ஓ சிங்கி ஓ சிங்கி ஓ சிங்கி. என்ன வருது ரெண்டும் வீட்டுல இருந்து வந்து இப்படி பண்ணுது. இல்ல இல்ல நம்ம சொல்லிடுவோம் விஷயத்த. வீட்டுல சொன்னோம்னா தான் சுத்தப்பட்டு வருவோம். எதுக்கு அந்த சாமி செய்யறதே நீ புடுங்கிக்கிட்டு பாக்குது. நான் எதுக்கு பிடிங்கிட்டு பார்க்க போறேன்? ஊரே அதுதான் பாக்குது. அந்த சாமி எப்படி செஞ்சு தங்கச்சி இவர் வேடுவரு. சரி இந்த பிள்ளைக்கு அண்ணன் மேல வேணும். ஆனா அந்த பிள்ளைக்கு பிள்ளை வந்தா இவர் மாதிரி தான் பிறக்கும். எப்படி சொல்றீங்க? எல்லா வேலையும் இவர் தான் பார்த்தாரு. அரே அரிப்பு உண்டா? அது பொருத்தமா இருக்குது. அரே அப்படி சொல்லு. அதை வச்சு சொல்றேன். நீ எனக்கு அதுல வருத்தமா இருக்குது. அது உனக்கு வருத்தமா இருக்கா? சரி உன்னால முடியாத காரியம்தான். சரி அந்த குப்பியை உள்ள தள்ளு. அரே அரே ஆமா அரே இந்த சாமியை ஒரு தடவை தள்ளே சொல்லு சாமி. அரே அரு அந்த வேலைக்கே நான் வந்து இருக்கேன். வருக வருக வேடுவரே. வற்றா வளமொழிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவிடுவரை வருக. வற்றாத நீரோடை வளமொழிக்கும் மலைவளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரே வருக. தாங்கள் யார், தன்னுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள். மறுமையின பார்க்கலாம். மாமியாரை கொஞ்சம் கவனிங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு மண் தோன்றி மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த பண்டாரை வருக வருவன வரவேற்று விசரிக்கும் பாய்மதராதிகள் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கு முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளே அந்த வேடன் நான் இருக்கும் வெள்ளிமலை என் தந்தை சிவவேடன் தாய் பார்வதி வடிச்சி அண்ணன் கணேசி வேடன் இன்று காலை எழுந்து காலை கண்களை முடித்துக்கொண்டு தந்தை ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை கொண்டேன், அதன் மீது காதல் கனதுடக்கும் இடமில்லை. கையால் நின்று நான் சொல்ல வேண்டுமா?
கண்டேன் நான் ஆசை கொண்டேன் ஏனென்று நான் சொல்ல ஆகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா என்று சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா அழகான மானந்த மானம்மா வடிவான உருவம் பாகான பருவம் வண்ணத்தை மிந்து நிறமோன நிறமோ அன்னத்தை மில்லும் நிலவோட நிலவோ எடுப்பான முகத்தில் இருக்கின்ற கண்கள் காண்போர் மயக்கும் கதிர்வீச்சு வடிவம் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விடும் கொடி கிடையாள் துவண்டு விடும் கொடி கிடையாள் என்மான் உலகினிலே இருக்காது கிடைக்காதம்மா கண்டேன் கண்டேன் சென்றேன் மானுன்று கண்டேன் நான் ஆசை கொண்டேன் ஏனென்று நான் சொல்ல ஆகுமா அதை என்று நான் சொல்லலாகுமா பெண்மானுக்கெல்லாம் அழகில்லை என்று சில பேர்கள் சொல்ல நான் கேட்டதுண்டு பெண்மானுக்கெல்லாம் அழகில்லை என்று சில பேர்கள் சொல்ல நான் கேட்டதுண்டு என் கண்ணுக்கு அதுவோ எடுப்பான அழகு மனமொத்து போனால் அது வீணர் அழகு சொல்வதற்கோ வார்த்தைகளை சொல்வதற்கோ வார்த்தைகளை எழுதிடமோ எழுத்தும் இல்லை எழுதிடமோ எழுத்தும் இல்லை என் மாந்தர் உலகினில் இருக்காது இருக்காதம்மா கண்டேன் வந்தேன் சென்றேன் நான் ஒன்று கண்டேன் நான் ஆசை கொண்டேன் ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா என்று சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா அழகான மானந்த மானம்மா இப்படி அழகான மான் அற்புதமான மான் எனது மான் எனது மானுக்கு முன்னொரு காலத்தில் சிவமுனிவன் சிலம்புதனை தொட்டினான் மேகலனை வித்தான் வாளினை தொட்டினான் உண்ணன்குள் வித்தான் ஆனால் முத்தாரன் தொட்டவில்லை அதனாலதான் இந்த வண்ணமிகு வனத்தோலைக்குள் வந்து போந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் மான் நீங்க வந்திருக்கு சொல்லியிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க பெண்மானுக்கெல்லாம் அழகில்லை என்று சில பேர்ல ஆ, பல பேரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்மான் தான் அழகா இருக்கும், ஆமா பெண்மானு அழகா இருக்காது. ம். சேவல் தான் அழகா இருக்கும், வெட்டைக்கோழி அழகா இருக்காது. காளமாடு தான் அழகா இருக்கும், ம். பசுமாடு அழகா இருக்காது. ஆண் மயில் தான் அழகா இருக்கும், பெண் மயில் அழகா இருக்காது. புரியுதா? ஆமா. இது எல்லாத்தையும் ஆண்டவன் ஆ. ஆண் வகைகளையெல்லாம் அழகா படைச்சிட்டு ஆ, பெண் வகைகளெல்லாம் அழகு இல்லாம படைச்சான். ஆ. ஆனால் மனிதர்களை மட்டும் பெண்களையெல்லாம் அழகாக படைத்து விட்டு என்னது தே, சரி உண்மையதான் சொல்றேன், ம். ஆண்களை மட்டும் அழகு இல்லாம படைச்சு விட்டுட்டான். எப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? ஏன்? நீங்க எங்களை பார்த்து சொல்லணும், அழகா தாண்டி இருக்க. ஆ. எந்த பொம்பளையாவது நீ நீ அழகா இருக்கையா உன்னுடைய அழகணும் அப்படி சொல்லி சொல்லணும். அப்படி சொல்லியிருக்காங்களா? என்ன வர்ணிக்கணும் எப்படி? பெண்களை தான் சொல்லுவாங்க, பெண்களை வர்ணிக்கணும். பெண்களை தான் நீ அழகா இருக்க. அசிங்கமாவே இருந்தாலும் அது அசிங்கம் இல்லையே, ஆ, அழகுதான். இல்ல எந்த பெண்களையாவது ஒரு பெண்ணு அசிங்கமா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இல்லையா? இந்த உலகத்துல உலகத்திலேயே கிடையாது. ஆ, அத கருப்பா இருந்தாலும் அதையும் ஒரு ஆண் விரும்பி ஆ. கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையா? அவனுக்கு அது அழகாத்தான் தெரியும். பல்லு எத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆ, ஏன் அதை அவர் கட்டிட்டு குடும்பம் நடத்தலையா? அதானே கேட்குறேன். பள்ளி எத்திக்கிட்டு இருந்தாலும் கண்ணு ஒன்றையா தான் இருக்கும், ஏன் அதெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் குடும்பம் நடத்தலையா? யாரது?
என்ன அங்கிட்டு பெட்டிக்கார பக்கம் திருப்பறீங்களே எப்படி? இப்போ சொன்னது 100க்கு 100 உண்மை. சிதி எப்படிங்க? கட்ட வண்டி இது கடையாணி கரண்ட வண்டி, ஆழப்பறந்த வண்டி, ஆடி அழுத்த வண்டி, ஒட்ட வண்டி ஒட்டுறமாமா மாட்டிக்கிட்ட ரமரிடமா, மாட்டிக்கிட்ட ரமரிடமா, வீச காடு ஆடு இல்ல ஓடு, ஓடியா ஓடு 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 சொல்றேன். காடு ஆடு இல்ல ஓடு, பெரியங்கோ தெரியுங்க பாருங்கய்யா, பெரியங்கோ தெரியுங்க பாருங்கய்யா, வெட்டையில கொட்ட விட்டு வந்த இவர் தானே, வெட்டி பேசிக்கிட்டு நிக்கிறாரு இங்கே, வெள்ள உள்ள கொண்டவதா இந்த வண்டி, வெள்ள உள்ள கொண்டவதா திலகவதி, வெட்டையில விட்ட வரமில்ல வேடு வரே, வேட்டையிலே தோட்டமிட்ட வரமான வேடு வரு. வேடு வரே. பிரம்ம முகூர்த்தத்தில் சுபகாரியம் நடக்கணும். அதான் கிராமத்துக்கு நல்லது. அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாம் ஏற்கனவே பாய் தார்பாய் எல்லாம் கிளம்புச்சு. என்ன காரணம்? என்ன ஒன்று நீங்கள் கிளம்புறீங்களா இல்லை நாங்கள் கிளம்பவா? குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. முதல்ல உங்களுக்கு வேணும். வேணும் இருக்கு. புரியுதா? நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்ச மகராசன். உங்கள் அடையாளத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் பழைய பாளையத்தில் இருக்கா பாருங்க. உண்மையாகவே நல்ல நல்ல ரசிகர்கள், நல்ல மனிதர்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு கிராமத்தில் 1000 வாட்டர் கேனு, ஏன் 2000 டீ கப்பு அன்னதானம் நடந்திருக்குமோ? அடையாளத்தை கேட்கறதுக்கு அதுதான் கிடக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்து வச்ச மகராசன் இவ்வளோ பேர் இருக்காங்க. அடையாளத்தை கேட்க இப்போ அடையாளத்தை சொல்லுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த வேட்டைக்கார நிலைமை தான் உங்கள் நிலைமை. டீ கப்பு தங்குறீங்களா? அதனால மானுக்கு ஒரு அடையாளம் கெட்டதால் உன்னான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். ஹலோ, கானகத்தே நின்றுள்ளாவும் மேயாத மேகாத மான் மேவாத மான் மேகாது மேகாத மீகாது மான் 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 புல் மேயாத மான் மேயாத மான் 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 மேலும் ஜானகம் அடைந்து நறுதந்தனமும் புணுகும் கமல் நறுதந்தனமும் புணுகும் கமல் கள்ளபங்கள் அனைத்து துணங்கு படந்த பொல் மேகாது 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 மான் 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 மேவும் கானகம் அடைந்து நறுதந்தனமும் புணுகுங்குமலும் மங்கள் அனைத்து துணர்ந்து படர்ந்தது மேயா மேயாத மேயாத மான் மான் மான். காணை கூறவர் கண்மணி எனவளர் காணை
குறவர் கண்மணி என வளர்கான குயில் நிகழ்வுடையது குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்வுடைய மேகாத காண குறவர் கண்மணி என வளர்கான குயிலின் நிகழ்வுடையது மேகாத மான் தாவி தாவி தினமது குணமதில் மேய தெரியாமானை கூடையது தாவி தாவி தினமில் குணமது மேவர்கரியா மனமதில் உரையது தாவி தாவி தினமது குணமதில் மேய தெரியாமானை கூடையது மேகாத மான் 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 தாவி தாவி புனமதில் உடையது மேவர்கரியா மனமதில் உரை மேயாத மேயாத மான் 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 தேனும் பாகம் திணிமாவும் தின்பது நாள் வரும் உள்ளொரு போதிலும் ஏனும் பாகம் தினைமாவும் தின்பதனாது மண் புள்ளொரு போது தேனும் பாகம் திணிமாவும் தின்பது நாள் வரும் உள்ளொரு போதிலும் மீகாது 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 மண் 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 ஏனும் பாகம் தினைமாவும் தின்பதனாது மண் உள்ளொரு போகுது மேயாத மேயாத மான் 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 சாயாது சாயாத இருந்தாலும் சாயாத இருந்தாலும் அதில் தலை நிமிர்ந்து பாயாத மான் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாத மானே மாண்பரை கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பார்த்து பல் போன்ற நேணி பொல் போன்ற நல்மேனி வீட்டனில் புலமிட அழகிய மாண்பரை மான் வர கண்டதுண்டோ 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 என்னங்க தெரிந்தது மானல்ல அப்புறம் உன்னைத்தான் என்னையே தேடுறீங்க பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ எம்ஜிஆர் எப்ப பாட்டு பாடினாரு? ஹலோ நிலவு ஒரு பெண்ணாகி இங்கே உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலு நீந்துகின்ற குழலு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளைகள் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமோ மீனினமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி ஆஹா உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ ஹலோ புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக புருவ ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு கணமாக போர் தொடுக்க பிறந்தவளோ ஒரு நகைகிற வண்ணத்தில் குடி விழாத காலத்தில் குறுநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் தேந்துவையை தான் குளித்து கொடுத்ததெல்லாம் இவள் தானோ இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ
பவளம் என வீரல் நகமும் பசுந்தொழில் போல் வடைகரமும் பவழமென விரல் நகமும் பசுந்தளிர் போல் நகைச்சரமும் தீன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியே தேர்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் தங்காக நீள்களத்து அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக நீன் கழுத்து அமைந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடலமைத்து செந்தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடலமைத்து புல்தகத்தில் வார்த்து வைத்து பெண்ணுடலை என்னவென்பேன் மணல் வாழை துணை இருக்க மச்ச ஒன்று அதில் இருக்க மணல் வாழை துணை இருக்க மச்ச ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகி என்பே நிலவு ஒரு பெண்ணாகி ஆஹா உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ என்னம்மா என்ன அது நானே வேற ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கேன், என்ன விரும்புறாரா? இந்த யாரு இது யாருது ஆ? இது யாருக்கிட்ட ஒன்று யாரம்மா விரும்புற? ஏனே யாரை விரும்புற? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்ன உயிரோட இருக்கு. இல்ல இல்ல நின்ன உள்ளே இருக்கியா இல்ல வெளியில போய் சுத்திட்டு வர்றியா? வெளில சுத்திட்டு வரேன். ஆ, சாமியை கும்பிடு ஒரு மாலை எடுத்துட்டு வரேன். சரி. 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். மனம் படைத்தேன் உன்னை ஏத்துப்பாடு நிறைவு பாடல். ஹலோ மத்தள மேளம் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க மத்தள மேளம் முரசொலிக்க பரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைத்தலம் நான் பட்ட கனவு கண்டேன் அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு செம்மேல் எனதே பெயர் கொண்டாய் சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய் கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய் இரு கண்வேல் கொண்டு நீ எடை வென்றாய் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உம்மை மணப்பதற்கு வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா பாலதண்டாயுதபாணிக்கு பாலசுப்பிரமணியருக்கு ரோகரா 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 ரோகரா. வள்ளி சுவாமி. இதுவரை வேடனா வந்தது நானே, இப்பொழுது வேலனாக வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டுமா கேள் தருகிறேன். உலக மக்கள் எல்லாம்
வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்று முதல் தேவர்கள் மூவர்கள் மக்களிவரும் வள்ளி தெய்வயான என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்களிவரும் மாதம் மும்மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கட்டி மேல விளங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டிவரிகள் வேணும், பார்ப்பான பொங்க வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பகமான சுடடு பெற்று பாதார இந்த முளை ஸ்ரீராம ரூபமுலையில் நித்ய ஜெய மங்களம். ஜீவ நயன தியாக ராஜாதி புனுதமைன நீநாம ரூபமுலையில் நித்ய ஜெய மங்களம். சுப மங்களம். சகல சாமிகள் நாம வாழ்க வாழ்க. கைலாசநாதனுக்கு அரோகரா. மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம. ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். இது நிறமறை. இந்த நாடகத்தினை கண்டுகளித்த பழைய பாளையத்தை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தக்கூடிய மரியாதைக்குரிய குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சார்பாக இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எனது பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய அருமையன்னார் அக்கியமேட்டி சார்ந்த நகைச்சுவை நடிகர் கலைமூர்த்தி அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக மிகச் சிறப்பாக இங்கே ஒளிபெருக்கி அமைத்தரக்கூடிய எங்களது சிறந்த ஒளிபெருக்கு ஸ்தாபனம் எங்களது சி ராஜா ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் சார்பாக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம்.